சம்டைம்ஸ் இந்த வாட்டர் மெலனில் வந்து உள்ள தை இன்ஜெக்ட் பண்ணி எல்லோ கலராக பிங்க் கலர் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொண்டு வந்து இனோவேட்டிவாக நம்ம பண்ணுறோம், புதுசாக மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதில் கலர்ஸ் ஆட் பண்ணி அதை வந்து நேச்சுரல் இதிலேருந்து அதை ப்ராசஸ்டு ஃபுட்டாக வந்து மாற்றிடுறாங்க. ஸோ இதனால் நிறைய பாதிப்புகள் இருக்குது. மெயினாக நிறைய இப்போ குழந்தைங்கள் வந்து ஃபோன்ஸு மொபைல்ஸ் இது ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறது ப்ளஸ் டிவியில் ஆட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. ஸோ குழந்தைங்கள எப்படி மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இந்த பொருட்களில் வந்து அதிகமான கலர்ஸு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மனுஷங்க வந்து ஒரு விஷயத்தை பார்க்கணும், அட்ராக்ட் ஆகணும் அப்படின்னா அதில் வந்து அட்ராக்டிவ் கலர்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு கலர் நீங்கள் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும்போது அந்தளவுக்கு அட்ராக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இதே வந்து ரெட்டு, ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ், எல்லோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஈஸியாக அட்ராக்ட் ஆகும். ப்ளஸ் சில்ட்ரன் வந்து சீக்கிரமாக அட்ராக்ட் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு ஆட்ஸை க்ரியேட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இதை சாப்பிட்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு இதை க்ரியேட் பண்ணும்போது நம்ம வந்து நேச்சுரலாக நம்ம பிரெயின் வந்து அந்த பொருளை சீக்கிரமாக வாங்கணும் அப்படின்றத நினைப்போம். ஒன்ஸ் அதை சாப்பிட்டுட்டோன்னா அந்த கலரும் அந்த ஃப்ளேவரு அது வந்து நம்ம பிரெயின் வந்து அதை அப்படியே அக்கஸ்டம் பண்ணி திரும்ப அதை வாங்கணும்னு ஆகுது.